தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை கையில் எடுக்கும் காலம் வந்துவிட்டது என்ற தலைப்பில் நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் பிதாவாகிய தேவன் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நமக்கென்று கொடுத்திருக்கிறார். வேதம் போதிக்கிறது, கர்த்தர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. அதே போல் கர்த்தருடைய அந்த தெய்வீக வல்லமை நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான சகலத்தையும் கொடுத்திருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இப்படி கர்த்தர் நமக்கென்று பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களை, பல விதமான ஆசீர்வாதங்களை, இந்த ஜீவன், இந்த பூமியிலே நாம் வாழும் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள் மற்றும் நித்தியத்திற்கான ஆசீர்வாதங்கள், இந்த பூமியிலையும் பாருங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இயற்கையான ஆசீர்வாதங்கள், சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பணத்திற்கான ஆசீர்வாதங்கள், அது மட்டுமல்ல ஆளுகை, அதிகாரம், சத்ருவின் கிரியைகளை கீழ்ப்படுத்தக்கூடிய பலன், இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சொன்ன காரியங்களை கூட இன்னும் விலாவரியாக அதிகமாக பல விதங்களில் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்துக்குள்ளேயும் அந்த பல்வேறு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. இப்படி கர்த்தர் நமக்கு ஏராளமாக தாராளமாக ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்ற வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள், ஆளுகை, அதிகாரம், கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை, இதையெல்லாம் பயன்படுத்தி தேவர் ராஜ்யத்திற்கென்று நாம் காரியங்களை செய்ய வேண்டும். சபைக்கும் உலக மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது, நம்முடைய விருப்பமாகவும் இருக்க வேண்டும். கவனிங்க, இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் இந்த பூமியில் இதுவரைக்கும் நாம் பார்த்திராத வகையில் வல்லமையாக கிரியை செய்ய போகிறார். ஆவியானவருடைய மழை பலத்த விதத்தில் பொழியப்பட போகிறது. கர்த்தர் ஆவியானவர் அளவில்லாமல் முன்மாறி பின்மாறி சேர்த்து தம்முடைய ஜனத்தின் மேலே ஊற்றப் போகிறார். இந்த உலகம் பார்த்திராத ஒரு எழுப்புதல் உண்டாக போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தரோடு ஒத்துழைத்து கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக நாம் வாழ்வதற்கு, கிரியை செய்வதற்கு, இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆளுகைகள், அதிகாரங்கள், இதெல்லாம் முக்கியம், தேவை. இவைகளை குறித்த அறிவும் இவைகளில் செயல்படக்கூடிய திராணியும் நமக்கு இருக்கும்போது தான் கர்த்தர் விரும்புகிற விதத்தில் அவரோடு கூட நாம் இணைந்து செயல்பட முடியும். இல்லைன்னா கர்த்தர் இப்போ மகிமையாக வெளிப்பட போகிற இந்த காலகட்டங்களில் அவரோடு கூட ஒத்துழைக்க முடியாதவர்களாக நாம் மாறிவிடுவோம். புரியுதா? அல்லேலூயா. அதனால் பாருங்கள், உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்துக்கும் சரி, சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் ஆசீர்வாதத்திற்கும் சரி, இந்த உலகளாவிய எழுப்புதலுக்காகவும் சரி, கர்த்தர் இந்த பூமியில் செய்ய விரும்புகிற அந்த கிரியைகளுக்காகவும் சரி, நாம் இந்த கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், ஸ்லாக்கியங்கள், அதிகாரங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளில் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த நோக்கத்தோடு தான் இந்த ப்ரோக்ராம், நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். முதல்ல ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு நம்ம இந்த காரியங்களை குறித்து தியானிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவுமானவர் நீர், மகிமையின் தேவன் நீர். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்த வெளிச்சத்தை, கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், ஸ்லாக்கியங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள், நீர் எங்களுக்காக வகுத்திருக்கிற திட்டங்கள்,
இவைகளை குறித்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் எங்களுக்கு போதிங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிதாவே, உம்முடைய இந்த மாபெரும் ஆசீர்வாதங்கள் திட்டங்களில் செயல்பட எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பிதாவே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். தாப்பனே, உம்முடைய வார்த்தையை கவனிக்கும்படி, கவனமாக கேட்கும்படி எங்களுடைய இருதயத்தை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, பார்க்கிற கண்கள், கேட்கிற செவிகள், புரிந்து கொள்கிற இருதயங்கள் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய உதவினால் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களில், அதிகாரங்களில், ஆளுகைகளில், நீர் எங்களுக்காக வகுத்திருக்கிற திட்டங்களில் நடக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இவைகளை அனுபவிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளுக்காக நம்ம இந்த மெசேஜ் முடிஞ்ச உடனே கடைசியில் ஜெபிக்க போகிறோம். இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், எதிர்பாருங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், என் பிரச்சனைகளை தீர்ப்பார், எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு காத்திருங்கள். நம்ம கடைசியில் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, சொல்லுங்கள், உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இங்கே தமிழில் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். சுதந்திரமாகும்படின்னு இல்லை, சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். We have received an inheritance, obtained an inheritance. நமக்கென்று கர்த்தர் சுதந்திரம், அதாவது சொத்துரிமைகளை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஒரு சுதந்திரம், சொத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், வேதம் போதிக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு மீது வைத்த விசுவாசத்தினாலே தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் நாம் கர்த்தருடைய சுதந்திரவாளிகளாக, அதாவது கர்த்தருடைய வாரிசுகளாக மாறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளியாக, உடன் வாரிசாக மாறியிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய வாரிசு, இயேசுவோடு கூட உடன் வாரிசு. திரும்ப சொல்லலாமா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய வாரிசு, இயேசுவோடு கூட உடன் வாரிசு. இது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 17 வசனம் வரைக்கும் நமக்கு தெளிவாக போதிக்கப்படுகிறது. மற்றும் பல இடங்களையும் போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த சுதந்திரம், இந்த ஆசீர்வாதத்தின் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ கொடுக்கப்பட்டுச்சு? நீங்கள் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நிமிஷமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது.
ஆனால் இது வந்து எப்போ ஆயத்தம் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் வந்து இதெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ரைட்? உங்களை கர்த்தர் எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த 4ஆம் வசனத்தை கவனிங்க. அந்த 2வது பகுதி, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீங்கள் இதே காரியத்தை மற்ற நிருபங்களையும் பார்க்கலாம். இதே பாயிண்ட் வந்து நமக்கு போதிக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், கர்த்தர் ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்னாடியே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களை குறித்தும் யோசித்தார், திட்டம் போட்டார். ரைட்? அவருடைய பிள்ளைகளை வந்து கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டார். அப்போ கர்த்தர் ஆதாமை உருவாக்கும் போதே நம்மளெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆதாமை உருவாக்குனார். போன மெசேஜில் நம்ம வந்து எப்படி ஆதாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், இந்த கிறிஸ்துவுக்குள்ளே அப்படின்னா என்ன, இந்த உள்ள அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத போன மெசேஜில் தியானிக்க ஆரம்பித்தோம் இல்லையா? முதல்ல ஆதாமுக்குள்ளே எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம்ன்றதை பார்த்தோம். அது மட்டுமல்ல, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் எப்படி லேவி என்னப்பட்டவன், அதாவது யாக்கோபுடைய பையன் லேவி, ரைட்? லேவி கோத்திரம் வந்து அந்த மனுஷன், அந்த அவனுடைய பிள்ளைகள் தான் லேவி கோத்திரத்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த லேவி வந்து ஆபிரகாமுக்குள்ளே இருந்தான் என்று வேதம் போதிக்கிறது. ஆபிரகாம் லேவி பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் செலுத்துகிறான். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் வேதம் தெளிவாக போதிக்கிறது. ஆபிரகாம் தசம பாகம் செலுத்தும் போது லேவி அவனுக்குள்ளே இருந்தான். ஆகையால் ஆபிரகாமுடைய அந்த தசம பாகம் லேவியின் தசம பாகமாகவும் கருதப்படுகிறது. கொடுத்தது ஆபிரகாம், ஆனால் அதே நேரத்தில் அவனுக்குள்ளே இருந்த லேவியும் ஆபிரகாம் மூலமாக அந்த தசம பாகத்தை கொடுத்தான் என்று பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறார். இந்த கான்செப்டை நம்ம பைபிளில் பார்க்குறோம். கர்த்தர் ஆதாமை ஆசீர்வதித்தார். ஆனால் வெறும் ஆதாமை மட்டும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி கர்த்தர் நம்மளெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆதாமை உருவாக்குனார். கர்த்தர் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லும்போது அது வந்து ஆபிரகாம் மேலே வைத்த ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. ஆபிரகாமுக்குள்ளே இருந்த நம் மீதும் அந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டது. மொத்த மனுக்குலத்தின் மீதும் அந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு வரைக்கும் மனிதன் பலுகி பெருகி பூமியை நிரப்புகிறான், கீழ்ப்படுத்துகிறான், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி பாருங்கள், ஆதாம் பாவம் செய்து விழுந்தபோது அவன் மீது வந்த அந்த சாபம், அவன் மீது வந்த அந்த நியாய தீர்ப்பு மனுக்குலம் மொத்தத்தையும் பாதிக்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்? ஆதாம் மட்டும் மகிமை எடுக்கல, மொத்த மனுக்குலமும் மகிமை இழந்தது. மொத்த மனுக்குலமும் இன்னைக்கு வரைக்கும் வேர்வை சிந்தி வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிறாங்க. ரைட்? எல்லாருமே அந்த முள்ளு நாளெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஆலையா சாபத்தின் விளைவு அந்த முட்கள்லாம் இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் மனுக்குலம் மொத்தமாக அதனால் பாதிக்கப்படுது. ஏவாள் மீது பேசப்பட்ட அந்த நியாய தீர்ப்பு கவனிங்க. வேதனையோடு தான் பிள்ளையை பெற்றெடுப்பாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இன்றைக்கி எல்லா பெண்கள் மீதும் அந்த காரியம் செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் இந்த பிரமாணத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் இருந்தே, முதல் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் இருந்தே கர்த்தர் இந்த பிரமாணத்தின்படி செயல்படுகிறார். இந்த ஒரு மனிதனுக்குள் அநேகம் பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறது அந்த பிரமாணம். ரைட்? இப்போ கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவர்கள் எல்லாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு வேதம் போதிக்குது. அதை நம்ம பார்க்குறோம். இது ஏதோ ஒரு புது போதனை கிடையாது. இது ஏதோ ஒரு கள்ள போதனையோ இல்லை பவுல் அப்போஸ்தலன் யோசித்து வச்ச ஏதோ ஒரு வித்தியாசமான போதனையோ அப்படிலாம் கிடையாது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் முதல் பகுதியிலே இந்த முதல் அதிகாரத்தில் அந்த பேஜிலே இருக்குது. ரைட்? கர்த்தர் ஆதாமை ஆசீர்வதிக்கும் போது அவனை மட்டுமல்ல மொத்த மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்களெல்லாம் போன மெசேஜில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 2 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதல் பகுதியில் கர்த்தர் மனுக்குலத்தை எப்படி பார்க்குறார் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் ஆதாமை மட்டும் பார்க்கல, அவனுக்குள்ளே மொத்த மனுக்குலத்தையும் பார்க்குறாருன்றதை பார்த்தோம். அதுக்கு நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை நினைவுபடுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு.
கர்த்தர் ஏன் ஆதாமை டக்குன்னு அழிச்சிடல? அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க கர்த்தருக்கு. பூமி முழுவதையும் எடுத்து கர்த்தருடைய அந்த பூமியை, அவன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பூமியை பிசாசு கையில் கொடுத்துருக்கிறான். மொத்த மனுக்குலத்தையும் பிசாசுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கிறான். ரைட்? அவன் செய்த பாவம் மூலமாக பூமி முழுவதும் மரணம், சாபம் இதெல்லாம் உள்ளே வந்துருக்குது. இப்படி இருக்கிற நிலைமையில் ஏன் கர்த்தர் ஆதாமை அழிக்கலை? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் அழிக்கலை? ஏன்னா ஆதாம் அது வந்து ஒரு பக்கம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவருடைய பிள்ளை, அது இருக்குது. ரைட்? எப்பொழுதுமே பாருங்கள், கர்த்தர் செய்கிற எந்த காரியத்துக்கும் வெறும் ஒரு காரணம் மட்டும் இருக்காது, பல காரணங்கள் இருக்கும். ரைட்? ஒரு பக்கம் ஆதாம் அவர் சாயலில் அவர் ரூபத்தில் உருவாக்கப்பட்ட மனிதன், அவன் மேலே அன்பு இருக்குது, இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி பாருங்கள், இன்னொரு பாயிண்ட் இருக்குது. மொத்த மனுக்குலம், நீங்கள், நான், இந்த பூமியில் பிறந்த மற்ற எல்லாருமே ஆதாமுக்குள்ளே தான் இருந்தோம். ஆதாம் அழிச்சிட்டா, ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆதாம் அழிச்சிட்டு மற்றவங்களெல்லாம் உருவாக்கியிருக்க வேண்டியதானே, இன்னும் ஒரு புது மனுஷனை உருவாக்கியிருக்க வேண்டியதானே, அப்படி யோசிக்கிறாங்க இல்லையா? அவ்வளோயே வேறு யார் கையிலேயே கொடுத்துருக்க வேண்டியதானே. ஒரு ராஜாவை தள்ளி இன்னொரு ராஜாவை ஏற்படுத்துகிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஆனால் ஆதாம் வந்து மற்ற மனிதர்களுக்கும் ஆதாமுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்குது. ஆதாம் வந்து பாருங்கள், இந்த மனுக்குலத்தின் தலை, அவன் தான் இந்த மனுக்குலத்தின் பிதா. அவனுக்குள்ளே தான் எல்லாரும் மொத்த மனுக்குலமும் இருந்துச்சு. புரியுதா? அதனால் இப்போ இவன் வந்து இன்றைக்கி மற்ற தேசங்களின் ஒரு ராஜா மாதிரி கிடையாது. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்குறோம், கர்த்தர் சவுலை தள்ளிட்டு தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். ரைட்? இந்த ஆதாம் வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது. ஏதோ ஒரு பொலிட்டிஷியனை அதிகாரத்தில் அகற்றிட்டு இன்னொரு பொலிட்டிஷியன் வைக்கிறது, இல்லை ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஓட்டு போட்டு அவங்கள தள்ளி விட்டு வேறு கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போன்னு அந்த மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இது ஆதாம் வந்து மனுக்குலத்தின் பிதா, மனுக்குலத்தின் தலை. அவனை வந்து அப்படிலாம் மாற்ற முடியாது. ஏன்னா கர்த்தர் வந்து பாருங்கள், அவருடைய செய்கைகளுக்கு பின்னாடி பலத்த ஞானம் இருக்குது, பெரிய திட்டங்கள் இருக்குது, செயல்பாட்டு முறைன்னு ஒன்று வேற அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அவர் வந்து ஆதாம் மூலமாக தான் மொத்த மனுக்குலமும் வெளியே வரணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தர் வந்து அவருடைய திட்டங்களில் ரொம்ப வைராக்கியமானவர். அவர் வந்து லேசில் திட்டம் போடுறது கிடையாது. ஒருவராக ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கிறது தான் சரி, அவருடைய திட்டங்கள் தான் ஞானம் மிகுந்த திட்டங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். கர்த்தர் வந்து நமக்கு அதிகமாக வெளிச்சம் கொடுக்குறார். நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு தோன்றி அவருக்கு வந்து ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். உலகத்தையே தொடப்போகிற ஒரு பெரிய திட்டம். ஆக்சுவலாக அந்த ஆதாம் மூலமாக நிறைவேற்றிய இந்த திட்டங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் திட்டம் அது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா, சாராய் மூலமாக உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாம் கேட்குற, கர்த்தாவே இஸ்மாயில் ஆல்ரெடி இருக்கிறான், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் மூலமாக இது நடக்கட்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கர்த்தர் முடியாதுன்றார். முடியவே முடியாது. உன் பிள்ளைன்றதுனால நான் இஸ்மாயில் ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் இந்த திட்டம் வந்து சாராள் மூலமாக, ஈசாக்கு மூலமாக தான் நிறைவேறணும் அப்படின்னு அடித்து சொல்லிடுறாரு. கர்த்தருடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து நம்மளை மாதிரி கிடையாது. ரைட்? மனம் மாற மனு புத்திரன் அல்ல அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில் கர்த்தரை குறித்து. அவர் வந்து ஒரு திட்டத்தை சும்மா சாதாரணமாக போடுறதில்ல, நம்மள மாதிரி இல்லை. அளவில்லாத ஞானத்தினால நல்லா நேரம் எடுத்து சிந்தித்து அவர் திட்டங்களை வகுக்கிறார். ஒன்ஸ் அவர் இந்த மாதிரி திட்டத்தை போட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கும்போது அவர் தன்னுடைய திட்டங்களில் மாற்றத்தை கொண்டு வரது கிடையாது. அந்த மாதிரி லேஸில் அளவுயே ஒரு சில விஷயங்களை வேணால் மாற்றுவார், ஆனால் அந்த பிரதானமான திட்டம் அப்படியே தான் இருக்கும். மனுக்குள்ளத்தை ஆதாம் அவர் தொடலை பாருங்கள், அழிக்க மறுக்கிறார். அவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறாரு, மெசியா வருவார், இந்த பிசாசுடைய தலையை நசுக்குவார் அப்படின்னு அங்கேயே சொல்கிறார். ரைட்? அவனை அழிக்காமல் அவனுக்கு இரக்கம் பாராட்டுறார். ரைட்? மெசியாவை வாக்கு பண்ணுகிறார். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த அன்பும் அந்த இரக்கமும் ஆதாம மனசில் வச்சு மட்டும் கர்த்தர் செய்யலை, உங்களையும் என்னையும் மனசில் வச்சு தான் செஞ்சார். ஏன்னா ஆதாம் வந்து தனி மனிதன் இல்லை, ஏதோ ஒத்த ஆள் அப்படின்ற மாதிரி இல்லை. அவனுக்குள்ளே தான் மொத்த மனுக்குலமும் இருந்தது.
அதனால் கர்த்தர் பாருங்க என்ன சொல்கிறாரு, நான் உன்னை அழிக்கலாம் மாட்டேன், உன்னை மீட்பதற்கு மெசியாவை அனுப்புகிறேன். மெசியா வந்து பிசாசு தலையை நசுக்கி உன்னை மீட்பார். ஹல்லேலூயா. இதே காரியத்தை தான் நம்ம வந்து நோவா மூலமாகவும் பார்க்குறோம். நம்ம பார்க்குற விதத்துக்கும் கர்த்தர் பார்க்குற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரி, அங்கே நோவாவை குறித்து பேசுவதற்கு முன்பாக இங்கே கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே ஆதியாகமம் 25 கர்த்தர் வந்து ரெபெக்காளுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு அருமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதை கொஞ்சம் பார்ப்போம். 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மலரியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. இந்த மாதிரி நம்ம செய்ய பழகணும். போத் ஈசாக்கையும் பாருங்கள், ரெபெக்காலையும் பாருங்கள். இந்த 2 வசனத்தில் அவங்கள குறித்து ஒரு அருமையான காரியம் நமக்கு சொல்லப்படுது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. பெரும் பணக்காரர் ஈசாக்கெலாம் ராஜாக்களை பயமுறுத்துகிற அளவுக்கு பெரிய பணக்காரன். பணத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, செல்வத்துக்கு குறைச்சல் இல்லை, வசதி வாய்ப்புக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப அவங்க வந்து தங்களுடைய சுய பலத்தை நம்பியே இல்லாமல் அவங்க வந்து கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. ஈசாக்கு கர்த்தரை நோக்கி பார்த்தான், பிள்ளையை பெற்றுக்கொண்டான். ரெபெக்காளுடைய அந்த கர்ப்ப காலத்தில் அந்த 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 ப்ரெக்னன்சி பீரியடில் பிரச்சனை வருது. என்னென்னு அவளுக்கு புரியலை, ஏன்னு தெரியலை. அதனால் கர்த்தரை விசாரிக்கும்படி போனால் கர்த்தர் அவளுக்கு ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரு வசனம் இது. பல வருஷங்களாக இந்த வசனத்தை வச்சு கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் பல காரியங்களை எனக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு வசனம் இது, இந்த 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாராய் பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளைவனை சேவிப்பான் என்றார். சரி, அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் பாருங்கள். கர்த்தர் 2 ஜாதிகள், 2 தேசங்கள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்கிறார். 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், ஹல்லேலூயா, அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாராய் பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். இருந்தது 2 சின்ன பிள்ளைய. நீங்கள் நம்ம ஊர் பாஷையிலன்னு சொன்னால் கரு அப்படின்வாங்க இல்லையா, நீங்கள் இந்த கொலோக்கியல் லாங்குவேஜில் சொன்னோம்னா. ஆனால் பாருங்கள், கர்த்தர் 2 கரு உன் வயிற்றில் இருக்குன்னு சொல்லலை, ரைட்? இல்லை 2 பிள்ளைகள்னு கூட சொல்லலை, 2 தேசங்கள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய பார்வையில் அது வெறும் 2 பசங்கள் இல்லை, ஒவ்வொருத்தனும் ஒரு தேசமாக மாறப்போகிறவன். அந்த தேசங்கள் எங்கே இருந்துச்சு? கர்ப்பத்துக்குள்ளே இருந்துச்சுன்றார். கர்ப்பத்தில் எங்கே? அந்த பிள்ளைகளுக்குள்ள. ஹல்லேலூயா. 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது அப்படின்னா 2 தேசங்கள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்குது அப்படின்னா எங்கே இருந்து? அந்த பிள்ளைகளுக்குள்ள. யாக்கோபு, ஏசா, ரைட்? அவங்க 2 பேருக்குள்ளே, அந்த 2 பேருக்குள்ளே தான் 2 தேசங்கள் இருக்குது. நீங்கள் நம்ம ஒரு ஆளை பார்க்கும்போது ஒத்த ஆளுன்னு பார்க்குறோம், பொதுவாக அப்படி தான் சிந்திக்கிறோம், ரைட்? ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது ஒரு ஆளை பார்க்குறது இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற சந்ததியும் பார்க்குறார். நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது நம்ம இந்த காரியங்களை இன்னும் அதிகமாக பேசுவோம். பாருங்கள், கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசும்போது திரும்ப திரும்ப உனக்கும் உன் சந்ததிக்கும், உனக்கும் உன் சந்ததிக்கும், உனக்கும் உன் சந்ததிக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறார். அவனுக்கு ஒரு நினப்பை கொடுக்குறார். அந்த நினப்போட முக்கியத்துவம் பெருசு. பாருங்கள், ஆபிரகாம் செய்த அந்த பாவம், அவன் தன்னையும் மட்டுமே யோசிக்கிறான், தன்னுடைய மனைவியை மட்டுமே யோசித்து செய்த ஒரு பாவம். அவன் மைண்டில் வந்து சந்ததியே கிடையாது. அவன் எனக்குள்ள கர்த்தர் சிந்தித்த விதத்தில் அவன் சிந்திக்கலை. நான் செய்கிற இந்த காரியம் என்னுடைய சந்ததியை பாதிக்கும்ன்றது அவனுக்கு அவன் மைண்ட்லேயே கிடையாது. மனைவி சாப்பிட்டா கொடுக்குறான், மனைவி மேலே ரொம்ப அன்பு,
அதனால் மனைவி சத்தத்தை கேட்டு ஏதாவது செய்வோம், நமக்கு இப்போ ஏன்னா மனைவிக்கு பிரியமாக இருக்குது, மனைவி கொடுக்குற சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றான். அந்த சந்ததியை குறித்த அந்த ஒரு சிந்தனையே அவனுக்குள்ளே இல்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்போது பச்சை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஆரம்பத்திலேருந்தே ஆபிரகாமை அவனை மட்டுமே சிந்திக்க கர்த்தர் பழக்க வைக்காமல் எடுப்பில் இருந்தேன் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. நீ எப்போதும் உன்னை பற்றி மட்டும் சிந்திக்காமல் உன் சந்ததியை குறித்தும் யோசி. நீ அநேக ஜாதிகளுக்கு தாப்பன். அதான் ஆதாமுடைய ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஆதாம் அப்படி சிந்திக்கலை. சிந்திச்சிருந்தா அப்படி செஞ்சுருக்க மாட்டான். டொட்டோன்னு ஈஸியாக அப்படி வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டான் அந்த கனியை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, மெனக்கட்டு பக்கம் பக்கமாக இது எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் சந்ததி, நீ உன் சந்ததி. அவன்கிட்ட பேசும்போதெல்லாம் நீ உன் சந்ததி, நீ உன் சந்ததி. அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு பாருங்கள், இப்படி யோசி. ரைட். அதனால தான் பாருங்கள் வேதம் நமக்கு என்ன போதிக்குது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்கள் 19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. கர்த்தர் சொல்கிறாரு. எப்படி என்ன சொல்கிறாரு இங்கே? இஸ்ரவேல் ஜனத்துக்கும் அந்த போதனையை கொடுக்குறார். ஆபிரகாம்கிட்ட ஆரம்பித்து அந்த போதனையை இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கும் கொண்டு வரார். நீ ஒரு தெரிந்து கொள்ளுதல் செய்யும்போது உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத, உன் சந்ததியை குறித்து யோசி. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ வாழ்க்கையில் செயல்படும்போது, நீ காரியங்களை தெரிந்து கொள்ளும்போது உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத. ஏன் விருப்பம், ஏன் ஆசை, ஏன் எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு தெரியாத. உன் சந்ததியை மனசில் வச்சுக்கோ. உன்னை பற்றி மட்டும் யோசிக்காத. உன் பிள்ளைகளை மனசில் வை. உன் சந்ததி என்னென்ன, நீயும் உன் சந்ததியும் பிழைத்து கொள்ளும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த போதனை பைபிள் முழுசாக இருக்குது. பல இடங்களில் நம்ம தியானம் பண்ண நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் முக்கியம்னா, அந்த சந்ததின்றது ஒரு ஆணுக்குள்ளே, அந்த மனுஷனுக்குள்ளே இருக்குது. அந்த மனுஷனுக்குள்ளே இருந்தால் வெளியில் வருது அந்த சந்ததி. அதனால் பாருங்கள், அவன் தெரிந்து கொள்ளுதல் செய்யும்போது யோசித்து செய்யணும். நான் பண்ணுறது என்னை மட்டும் இல்லை, என் பிள்ளைகளையும் பாதிக்கும். நன்மைக்கு எதுவானாலும் சரி, இல்லை தீமைக்கு எதுவானாலும் சரி. இந்த யோசனை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மாறும் பாருங்க. அநேக நேரத்தில் அநேக பாவங்களுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? சுயநலம். இன்றைக்கி அநேக விவாகரத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? சுயநலம். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாரை குறித்து யோசிக்க, அந்த பிள்ளையை குறித்து கொஞ்சம் யோசிச்சா அப்படி பொடுக்குன்னு டிவோர்ஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பாருங்கள், அந்த சிந்தனை எனக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு பிடிச்சிருக்குது, இல்லை எனக்கு இது வேண்டாம், இல்லை எனக்கு இது வேணும், அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிறதுனால தான் அப்படி டக்குன்னு டிவோர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த பிள்ளையை குறித்த ஒரு யோசனை இல்லை, அவன் எதிர்காலத்தை குறித்த ஒரு யோசனை கிடையாது, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு சிந்தனை இல்லை கணவன் மனைவியை குறித்து யோசிக்கிறது, அவள் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிக்கிறது இல்லை மனைவி கணவனை குறித்து யோசிக்கிறது இல்லை, அவர் வாழ்க்கை என்ன ஆகும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. நீங்கள் போய் இந்த மனுக்குலத்தோட இந்த பாவம் தீமைகளெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சிங்கன்னா அதுக்கு அடியில் ஒன்று பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் தெரியுமா? சுயநலம். புரியுதா? ஆளாலும் அநேக பாவங்களுக்கு ஆணி வேறு சுயநலம். கடைசி காலங்களில் வேதம் போதிக்குது, தங்களை சிநேகிக்கிறவர்களாக, செல்ஃப் லவ். கர்த்தரை சிநேகிக்கிறவர்கள் இல்லை அயலானை சிநேகிக்கிறவங்கள இல்லை, தங்களை மட்டுமே சிநேகிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். லவ்வர்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ். புரியுதா? ஆனால் கர்த்தர் நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாரு ஆரம்பத்துலேருந்து. என்ன? நீ மட்டும் இல்லை, நீ உன் சந்ததி, உனக்குள்ளே இருக்கிற உன் சந்ததி, உனக்குள்ளே இருந்து வெளியில் வந்த அந்த சந்ததி. ஹல்லேலூயா. இதுதான் வேதத்தின் போதனை.
நீங்கள் கட்டளைகளில் கூட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம் யாத்ராகமத்தில் அந்த முதல் பிரமாணத்தை மீறும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு மட்டும் நான் விசாரிப்பேன்றார். ரைட். கட்டளைக்கு கர்த்தரை விட்டுட்டு வேறு தெய்வங்களை தெரிந்து கொண்டா அந்த நியாய தீர்ப்பு, அந்த சாபம் அந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வரும்னு சொல்கிறார். அதே மாதிரி கீழ்ப்படிதலுக்கான பலன், அந்த இரக்கம் 1000 தலைமுறைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்? இந்த பிரின்சிபல் பாருங்கள், ஒரு ஆள் பாவம் செய்யும்போது அது அவனுக்குள்ளே இருந்து வெளிவருகிற அந்த சந்ததியையும் பாதிக்குது. ஹல்லேலூயா. ஒரு ஆள் கீழ்ப்படியும் போதும் அவனுக்குள்ளே இருந்து வெளிவருகிற அந்த சந்ததியை பாதிக்குது. ஹல்லேலூயா. ஆதாமுடைய பாவம் மொத்த மனுக்குலத்தையும் பாதிக்குது. நீங்கள் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் மொத்த மனுக்குலத்தின் மீதும் இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. புரியுது? அதனால் இந்த ஒரு மனிதனுக்குள் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுன்றது ஏதோ ஒரு வினோதமான ஒரு போதனைலாம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே தேவன் சொல்லி கொடுக்குற ஒரு போதனை தான் இது. தேவ ராஜ்யத்தின் செயல்பாட்டு முறை. ரைட். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய செயல்பாட்டு முறை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஏன் இந்த காரியங்களெல்லாம் நம்ம தியானிக்கிறோம்? பிரதர் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு இதை கொடுத்துருக்குற அதை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு சிலர். விலாவரையாக இப்படி எடுத்து போதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நிறைய மக்களுக்கு பாருங்கள், இந்த கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம்ன்ற அந்த போதனைக்கு ஒரு தியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் இல்லை. அநேகம் பேருக்கு அது கேட்குறதுக்கே ஏதோ ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி இருக்குது. அநேகம் பேருக்கு அவங்க மைண்டில் கூட அது பதிகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது எப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான ஒரு பைபிள் டீச்சிங், ஒரு ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு இல்லை. அது இருந்துச்சுன்னா இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பிடிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரும். இதெல்லாம் உண்மையாக இப்படியெல்லாம் நடக்க முடியுமான்ற அந்த கேள்வி இருக்கிறதுனால தான் அநேக மக்களால் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியல, புரிஞ்சுக்கொள்ள முடியல, நம்ப முடியல, எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இது எல்லாமே நடக்கணுன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட், இந்த பிரின்சிபலை நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து உங்களுக்கு போதிச்சிட்ருக்கிறேன். ஒன்ஸ் இந்த தியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன், இந்த ஆசீர்வாதத்துக்கான அந்த பேக்ரவுண்ட், அந்த டீச்சிங், அந்த ஃபவுண்டேஷன் உண்டாயிருச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரிப்பதற்கு உங்களுக்கு நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் உண்டாகும். அதுக்கு தான் பக்கமாக வசனமாக எடுத்து இதை உங்களுக்கு தனித்தனியாக போதிச்சிட்ருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போ நோவாவை குறித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நோவாவை நம்ம பார்த்தோம்னா இங்கே கர்த்தர் நோவாவின் காலத்தில் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். ஏன் அப்படின்னா மனுஷனுடைய எல்லா எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் சிந்திக்கிற விதம், அந்த கற்பனை கூட எல்லாமே தீமையாக மாத்திரம் மாறினது. அதாவது நல்ல எண்ணமே மண்டையில் உருவாகலை, நல்ல எண்ணத்தோட டைரக்ஷனில் அந்த மைண்டு போகக்கூட இல்லை. எல்லாம் தீமை, டோட்டலி ஈவில், அது மட்டும்தான் இருக்குது. ஆதியாகமம் 6:5 வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. நித்தமும்னா எப்பொழுதும். நித்தமும்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும். இங்கிலீஷில் கண்டினியூவலி ஈவில், தொடர்ச்சியாக அது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்குது, பிரேக்கே இல்லை. இப்போ பொதுவாக நம்ம சாதாரணமாக நம்ம மனுஷங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி யோசிக்கிறோம்? மோஸ்ட்லி நன்மையாக யோசிக்கிறதுக்கு தான் பிரயாசப்படுறோம் எல்லோரும். ஒரு சில நேரங்களில் இந்த தீமையான யோசனைகள்லாம் வருது இல்லையா? இதுதான் நார்மலாக ஒரு மனுஷனுடைய மனம் செயல்படுகிற விதம். ஆனால் இங்கே எந்த அளவுக்கு பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா, எந்த அளவுக்கு மோசமாக போனாங்கன்னா, நன்மையான எண்ணமே இல்லை, வெறும் தீமை. அந்த மைண்டோட இன்க்ளினேஷனே, ரைட், அந்த மைண்டு சிந்திக்கிற அந்த விதமே எல்லாமே தீமை, ஒன்லி ஈவில்.
அந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு மனுஷன் மனம் மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவனுடைய பாதை வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ புரியுதா? அவன் அந்த தீமையின் பாதையில் மட்டுமே போக முடியும். அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டான் இவன். அது மட்டுமல்ல, வயலன்ஸ். வேதம் போதிக்கிறது பூமி முழுசையும் அந்த வயலன்ஸ்னால் நிரப்புனாங்களாம். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கேடாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அங்கே கொடுமைன்னு போட்டிருக்குது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வயலன்ஸ். ஒருத்தர் அடிச்சுக்கிறது, கொல்றது, அந்த அந்த ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக தீமை, ஒரு பக்கம் வந்து கொலை பாதகம், வயலன்ஸ், அந்த மாதிரி. சரி, இந்த நிலைமையில் இருக்கிறப்ப கர்த்தர் வந்து ஒரு சில காரியங்களை சொல்கிறார். அதை கொஞ்சம் பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். யோசிச்சு பாருங்கள். நம்ம இங்கே எபேசியரில் பார்க்குறோம், கர்த்தர் ஆசை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, ரைட், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியாக திட்டத்தை போட்டு, ரைட், நம்மளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு இந்த இவ்வளோ மகிமையான திட்டம், அது அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், இப்படி யோசித்து பார்த்து, ரைட், மனுஷனை உருவாக்குனார். அது மட்டும் இல்லை, இயற்கையாக பார்த்தாலும் இந்த பூமியும் பாருங்கள், மனுஷனை மனசில் வச்சுக்கிட்டு, மனுக்குலத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அவனுக்கு நன்மை உண்டாகணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு பார்த்து விரும்பி கர்த்தர் வந்து மனுஷனை உருவாக்கினார். ரைட். இப்போ வந்து பாருங்கள், கர்த்தருக்கு இடம் கொடுத்து அந்த மகிமையான வாழ்க்கையை வாழாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து, தீமைக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்து முற்றுமாக துன்மார்க்கனாக மாறினான். முற்றுமாக மொத்தமாக தீமை நிறைந்தவனாக மாறினான். சக மனிதர்களை கொலை செய்கிறவனாக, கொடுமை செய்கிறவனாக மாறினான். இதுதான் மொத்த மனுக்குலத்தோட ஸ்டேட். ஏதோ ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, பூமியில் இருக்க மனுஷரெல்லாம் இப்படி மாறிட்டாங்க. நோவாவை தவிர, நோவாவன் குடும்பத்தாரை தவிர. அதனால் கர்த்தர் வந்து ஏன்டா மனுஷனை உண்டாக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறார் இங்கே. அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கரம் பண்ணுவேன். இங்கே பார்க்குறோம், ஆதாமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ரைட், சரி, பாவம் பண்ணிவிட்டு விழுந்துட்டு கொடுத்துட்டு, சரி நான் உனக்கு மெசியாவை அனுப்புகிறேன், ரைட், இந்த பூமியில் உனக்கு வாழ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. ஆனால் பாருங்கள், அவனுடைய சந்ததி இப்போது கர்த்தருக்கு இடம் கொடுத்து அவருக்கு சத்தத்துக்கு செவிசாய்த்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழாமல் காயினில் தொடங்குது இல்லையா? கூட பிறந்த தம்பியை கொலை பண்ணுறான். அங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. மொத்தமாக தீமையானவர்களாக மாறி, நன்மையை சிந்திக்க முடியாதவர்களாக மாறி, கொலை செய்கிறவர்களாக மாறி, ஒரு தீமையின் ஒரு ரூபமாக வந்து நிற்கிறாங்க. இங்கே கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டியவங்க பிசாசை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக, டோட்டலாக. ரைட். இப்போ அந்த இடத்துல தான் கர்த்தர் வந்து இப்போ மொத்த மனுக்குலத்தையும் அழிக்கலான்ற ஒரு யோசனைக்கு வர்றார். ஆனால் அப்பையும் பாருங்கள், அவருக்கு அந்த மனசு ஃபுல்லாக வரமாட்டேங்குது. ஒரு பக்கம் சொல்கிறாரு, நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கரம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். ஒரு பக்கம் அவ்வளோ கோவம் வருது. அப்படி இருந்துமே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா ஒரு மனுஷன், அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஏன்னா அவன் வந்து கர்த்தருக்கு முன்பாக நீதிமான உத்தமனாக இருந்தான் அப்படின்னு வேதம் போதிக்குது. ரைட். அவன் வந்து கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோடு கூட நடக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு கிருபை கிடைக்குது கர்த்தர் முன்னாடி. மற்றவங்கள மாதிரி தன்னை தீமைக்கு ஒப்பு கொடுக்காதவனாக இருந்தான் நோவா. அப்போது கர்த்தர் வந்து இங்கேயும் பார்க்குறோம், கர்த்தருடைய இரக்கத்தை பார்க்குறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டிலையுமே நீங்கள் ரெண்டையுமே பார்ப்பீங்க. ஒரு பக்கம் கர்த்தர் வந்து இரக்கமுள்ளவராக இருக்கிறார், இன்னொரு பக்கம் நீதியுள்ள நியாயாதிபதியாக நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார். இங்கேயும் பார்க்குறோம்.
அங்கே ஆதாம்கிட்டையும் பார்க்குறான் பாவம் செஞ்சப்போ. ஒரு பக்கம் அவன் செஞ்ச பாவத்துக்கு நியாயம் தீர்க்கிறாரு, இன்னொரு பக்கம் அவனுக்கு அவனை மொத்தமாக அழிச்சிடாமல் இறக்கம் காண்பிச்சு அவனுக்கு மீட்புக்கான வழியை உண்டு பண்ணுறாரு. இங்கேயும் பார்க்குறோம் மனுக்குலம் மொத்தமும் சீர்கட்டு போய் இருக்குது. அந்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பு கர்த்தர் இங்கே செய்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் நோவாவுக்கு கிருபை கொடுத்து தன்னுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த மனுக்குலம் அழிந்து விடாதபடிக்கு நோவாவுக்கு இரக்கம் பாராட்டி அவன் மூலமாக மறுபடியும் மனுக்குலத்திற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டூ சைட்ஸ் ஆஃப் காட் நம்ம பார்க்கலாம். இது பைபிளில் போதிக்கப்படுகிற ஒரு முக்கியமான போதனை. எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் கர்த்தரை வெறும் நியாயாதிபதியாக மட்டும் ஒரு சிலர் பார்க்குறாங்க. ஒரு சிலர் கர்த்தரை வெறும் இரக்கமுள்ளவராக மட்டும் பார்க்குறாங்க. இல்லை, காட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். கர்த்தர் நியாயம் செய்கிறவராகவும் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். இன்னொரு பக்கம் இரக்கம் பாராட்டுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு சைடையும் நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், சிலுவையில் கூட பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அப்போ பாருங்கள், இங்கே கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்த இந்த கிருபை வெறும் நோவாவுக்கு மட்டுமல்ல, நோவாக்குள் இருந்த நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட கிருபை அது. இங்கே கர்த்தர் நோவாவுக்கு தயவு பாராட்டும் போது நமக்கும் சேர்த்து தயவு பாராட்டுகிறார். நோவாவை அவர் நோவா அழிந்து போகக்கூடாதுன்னு நினச்சி அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் இரக்கம் பாராட்டுகிறார். அது அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட இரக்கமும் தயவும் கிடையாது. நம்மையும் மனசில் வச்சு தான் கர்த்தர் அந்த தயவு அங்கே கொடுக்குறார். நம்மளையும் மனசில் வச்சு தான் அங்கே கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். ஏன்னா நீங்கள் 10ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே வம்ச வரலாறு கொடுக்கப்படுது. என்ன வம்ச வரலாறு? அந்த நோவாக்குள்ளேருந்து தான் மொத்த மனுக்குலமும் இப்போ வெளியில் வருது. ஆதாமில் இருந்து எல்லாரும் வந்தாங்க. இப்போ ஆதாமுடைய பிள்ளையாகிய நோவாவுக்குள்ளே இருந்து இப்போ மறுபடியும் கர்த்தர் பூமியை நிரப்புறார். நோவாவுக்குள்ளே இருந்தும் அவன் குமாரருக்குள்ளே இருந்தும் மனுக்குலத்தை வெளியில் கொண்டு வர்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், கர்த்தர் நோவாவுக்கு பாராட்டின இரக்கம் நமக்கு பாராட்டின இரக்கம், நோவாவுக்கு பாராட்டின தயவு நமக்கு பாராட்டப்பட்ட தயவு. 8ஆம் அதிகாரம் போங்க, ஆதியாகமம் 8. இங்கே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம இங்கே பார்க்குறோம், தேவன் நோவாவையும் அவனுடனே பிழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபலை பார்க்குறோம். நோவா உதவியற்றவனாக இருக்கிறான், தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். அந்த பேழையில் நிற்கிறான் பாருங்க, சுற்றி முற்றி தண்ணி. அது சும்மா காலடி உயரத்துக்கு தண்ணி இல்லை. மொத்த பூமியின் தண்ணினால் மூழ்கடிக்கப்பட்டு இருக்குது. ஏன்? மவுண்ட் எவர் மலைகள் இருக்கு இல்லையா, மலைகள், மவுண்டன் ரேஞ்ச், மவுண்டன்ஸ் கூட பாருங்கள். மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே 45 அடி, 15 கியூபிட்ஸ்னால் 45 அடி. அதுக்கு மேலே, எதுக்கு மேலே? அந்த ஹையஸ்ட் மவுண்டனுக்கு மேலே 45 அடிக்கு தண்ணி நிற்கிது. யோசித்து பாருங்க. அந்த தண்ணி மேலே இந்த பேலை மிதந்துக்கிட்டு இருக்குது. நோவா என்ன செய்ய முடியும்? தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, என்ன திட்டம் போட்டாலும் சரி, தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள சக்தி இல்லாதவனாக, திராணியற்றவனாக அங்கே நோவா நிற்கிறான். பாருங்கள், கர்த்தர் இல்லாமல் மனுக்குலத்துடைய நிலைமை அதுதான். நான் இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு இந்த ஈஸ்டர் போதனையில் நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். கர்த்தர் இல்லாமல் இல்லைன்னா மனுக்குலத்தின் நிலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது புரிஞ்சால் தான் சிலுவை உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. அந்த சிலுவை கர்த்தர் ஏசப்பாவை அனுப்பலைன்னா மனுக்குலத்தோட நிலைமை என்ன? கர்த்தர் நம்மளை மீட்கலைன்னா, கர்த்தர் மீட்புக்காக அவர் செயல்படலைன்னா, நம்முடைய மீட்புக்காக கர்த்தர் முயற்சி எடுத்து அவர் இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றலைன்னா நம்முடைய நாதி என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சில சமயம் நம்ம எல்லாத்தையும் we take it for granted.
we deserve this, இதுக்கு வந்து நான் தகுதியுள்ளவன்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் வந்துடுது. ஒரு சிலருக்கு வந்து இது கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்கணும், அவர் செய்ய வேண்டியது அவர் வேலை தானே அப்படின்ற மாதிரி யோசனை கூட வந்துடுது. ஒரு சில பிள்ளைகள்லாம் பாருங்கள் டிமாண்ட் பண்ணுவாங்க, யூ ஹாவ் டு டூ திஸ் ஃபார் மீ, யூ ஷுட் ஹவ் டன் திஸ் ஃபார் மீ அப்படின்வாங்க. ப்ரிவிலேஜ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நன்றி இல்லாத ஒரு உணர்வுலாம் நமக்கு வந்துடுது. கர்த்தர் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படின்ற வெளிச்சம் இல்லை. கர்த்தர்னால தான் நம்ம பொழைச்சிருக்கோம், நமக்கு இந்த நித்தியம், இந்த பரலோகம், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் அப்படின்ற ஒரு வெளிச்சமும் இல்லை. அதன் அடிப்படையில் உண்டாகிற நன்றி உணர்வு, நன்றி இதெல்லாம் இல்லை. அதனால தான் கர்த்தர் வந்து வருஷம் வருஷம் நம்மளை என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த பண்டிகைக்கான நோக்கமே இதையெல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணுன்றது தான். ஹல்லேலூயா. சரி, ஓகே, அந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நாதியத்தவனாக இருக்கிறான், கர்த்தர் உதவுனால் வழியே இவனுக்கு வந்து இவனுடைய பிழைப்புக்கு வழியே இல்லை, இவன் பொழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை நினைத்தருளி ஆழத்தின் ஊற்றுக்கண்கள், வானத்தின் மதகுகள் எல்லாத்தையும் அடைச்சி பெரிய ஒரு காற்றை அனுப்பி பூமியில் இருக்க ஜலத்தெல்லாம் வற்றி போக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே நோவா ஒரு காரியம் செய்கிறாரு பாருங்க. 20ஆம் வசனத்தை கவனிங்க, அதே அதிகாரம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். இங்கே பாருங்கள், இங்கே பலியை செலுத்தினது யார்? ரைட், கர்த்தர் முன்பாக உத்தமனாக நடந்தது யார்? நோவா. கர்த்தர் முன்பாக நீதிமானாக நடந்தது யார்? நோவா. கர்த்தரோடு சஞ்சரித்தது யார்? நோவா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டினது யார்? நோவா. ரைட். இங்கே கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதத்தில், கர்த்தரை நினைத்து பலிபீடத்தில் பலிகளை செலுத்தினது யாரும்? நோவா. மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டை. ரைட். 21ஆம் வசனம் கவனிங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சது நோவா, பலி செலுத்தினது நோவா. ஆனால் அதுடைய விளைவான அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மொத்த மனுக்குலத்துக்கும் உண்டானது என்பதை கவனியுங்கள். நம்மளா போய் பலி செலுத்தினவங்க, நம்மளா கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம், நம்மளா பேழையை கட்டினோம், நம்மளா கர்த்தர் முன்னாடி உத்தமனாக நடந்து கர்த்தரோடு சஞ்சரித்தோம், நம்ம செய்யலை அதெல்லாம். ஆனால் நோவாவுடைய இந்த கீழ்ப்படிதலுக்கு, நோவா செலுத்தின இந்த பலிக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம எல்லாருமே பங்காளர்களாக இருக்கிறோம். கவனிச்சிங்களா? அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாதவதாய் இருக்கிறது. கர்த்தரே சொல்கிறாரு, அவன் இருதயத்தின் நினைவு பொல்லாததாக இருக்குது சின்ன வயசுலேருந்து. இருந்தாலுமே நான் இனிமே இப்போ செஞ்ச மாதிரி மொத்த மனுக்குலத்தையும் இப்படி ஒன்றா சேர்த்து அழிக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த ஒரு அஷூரன்ஸ் நமக்கு எதனால் உண்டாச்சு? நோவாவின் கீழ்ப்படிதலினால, நோவா செலுத்தின பலியினால. அப்போ பாருங்கள், இங்கே இந்த பிரின்சிபலை பார்க்குறோம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனிதனுடைய அந்த பலி மொத்த மனுக்குலத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் என்ற அந்த பிரின்சிபலை, அந்த பிரமாணத்தை, அந்த பேட்டர்னை நம்ம இங்கே பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 22ஆம் வசனத்தை கவனிங்க. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் மரப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பாருங்கள், இந்த ஒரு அஷூரன்ஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி கர்த்தர் மொத்த மனுக்குலத்துக்கும் கொடுக்குறார். ஆனால் எதனால் கொடுத்தாரு? நோவா பெற்றுக்கொண்டது யார்? ஆக்சுவலாக நோவா.
ஆனால் அந்த 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 விளைவுகள் எல்லாரையும் பாதிக்குது பாருங்கள், மொத்த மனுக்குலத்தையும் பாதிச்சதுன்றதை கவனிங்க. ஏன்னா மொத்த மனுக்குலமும் நோவாக்குள்ளேருந்து தான் வெளிவந்துருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னே ஆதாமுக்குள்ளேருந்து மற்ற எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆதாமுடைய பிள்ளைய இப்போ நோவா மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த நோவாவுக்குள்ளே இருந்தால் மொத்த மனுக்குலமும் இப்போ வந்திருக்குது. அல்லேலூயா. அடுத்து கவனிங்க 9ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். மறுபடியும் ஆதாம் மேலே வைத்த அதே ஆசீர்வாதத்தை இங்கே வைக்கிறார். இது இன்றைக்கி நம்ம எல்லார் மேலேயும் ஒர்க் ஆகுது இல்லையா? அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை கவனிங்க. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. இதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா? மிருகங்கள் எல்லாமே மனுஷனுக்கு பயப்படுது, பயந்து தான் வாழுது. எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் மனுஷனை பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயம் இருக்குது. இதுதான் உண்மை. திஸ் இஸ் ஃபேக்ட். அவைகள் எல்லாமே நம்முடைய ஆளுகைக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. மனுஷன்தான் இன்றைக்கி மிருகங்களை அடக்கி ஆள்றான். எங்கே போனாலும் மிருகங்களை பிடிச்சிட்றான், ஏன் பெட்டாக கூட மாற்றுறான், சர்க்கஸில் கூட பயன்படுத்துகிறான். அந்த அளவுக்கு மிருகங்கள் மீது அவனுக்கு ஒரு ஆளுகை இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகள் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இதெல்லாம் பெற்றுக்கொண்டது யார்? நோவா, அவன் புத்திரர், அவன் குமாரர். ஆனால் இது எல்லாமே நமக்கு பொருந்தது இல்லையா? அல்லேலூயா. இதோடைய பெனிஃபிஷியரிஸாக நம்ம இருக்கிறோம். இந்த காரியங்களால் லாபம் அடைகிறவர்களாக நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி இல்லையா? மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். இன்றைக்கி வரைக்கும் இது கட்டலை நமக்கு, ரைட்? இன்றைக்கி நம்ம எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றோம், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்கள், நீங்களாக போய் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டு வந்தீங்க. நோவா பெற்றுக்கொண்டார். அவர் பெற்றுக்கொண்டது தான் நமக்கும் பொருந்தது இன்றைக்கி. 5ஆம் வசனத்தை கவனிங்க. உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷருடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. இதனால தான் கொலை செய்யக்கூடாது, ரைட்? கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மனுஷன் ரத்தத்தை செஞ்சால் மனுஷனாக இருந்தாலும் பழி வாங்குவேன். ஒருவேளை ஒரு மிருகம் மனுஷனை கொன்னுச்சுன்னா அந்த மிருகத்திட்டையும் பழி வாங்குவேன்றார் கர்த்தர். அதனால் மர்டர்லாம் நீங்கள் சாதாரணமாக டீல் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அநேகம் பேர் இந்த சட்ட சீர்திருத்தம்ன்ற பேரில் கண்டதையும் செய்கிறது. கொலை செஞ்சவன் இன்றைக்கி இந்த கொலை செஞ்சவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கூட கொடுக்குறதில்ல. கொடூரமாக கொலை பண்ணவங்களுக்கு, பல பேரை கொலை பண்ணவங்களுக்கு கூட இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதில்ல. ஏன் கேட்டால் இரக்கம்ன்ற ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சிலர் பாருங்கள், கர்த்தரை காட்டிலும் சூப்பர் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் எல்லையை நீங்கள் தாண்டினீங்கன்னா நீங்கள் அன்புலெல்லாம் நடக்கலை. அது இரக்கம்லாம் கிடையாது, அது அறிவீனம், அது பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும். புரியுதா? என்றைக்குமே அன்பாக இருந்தாலும் சரி, இரக்கமாக இருந்தாலும் சரி, அந்த கர்த்தர் வச்சுருக்கிற அந்த எல்லைக்குள்ளே செயல்படணும். அதை தாண்டி அந்த கர்த்தருடைய அந்த எல்லையை தாண்டி வெளியில் போச்சுன்னா அது அன்பும் கிடையாது, இரக்கமும் கிடையாது, அறிவீனம். அது நாசத்தை தான் உண்டு பண்ணும், பிரச்சனைகளைத்தான் உண்டு பண்ணும். எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க, ரைட்? மனுஷனுடைய உயிரெலாம் விலையேறப்பட்டுறது. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி காரியங்களை டீல் பண்ணும்போதெல்லாம். அது குறிப்பாக அந்த சட்டத்திட்டம் போடுறவங்களாம், சட்டத்தை செயல்படுத்துகிறவங்களாம் இதெல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் எப்படி பார்க்குறாரு இந்த காரியங்கள்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், மனுஷன் 6ஆம் வசனம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியினால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. இட்ஸ் அ லா பிரின்சிபிள் ஃப்ரம் காட், இட் வில் ஒர்க், ரைட்? சரி, இந்த பாயிண்டெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், மறுபடியும் கர்த்தர் நோவாட்ட பேசின அந்த காரியங்களெல்லாம் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, மொத்த மனுக்குலத்துக்கும் பொருந்தது, மொத்த மனுக்குலத்துக்காகவும் கொடுக்கப்பட்டதுன்றதை கொஞ்சம் கவனிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கர்த்தர் நோவாவோடையும் அவன் பிள்ளைகளோடையும் உடன்படிக்கை பண்ணுகிறார், ரைட்? வெள்ளத்தை குறித்து. மறுபடியும் பாருங்கள் 15ஆம் வசனம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு
எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். ரைட்? உடன்படிக்கை யார் கூட பண்ணார்? இந்த வானவில்லை நான் மேகத்தில் வைப்பேன். ரைட்? மழை வரும்போது அந்த வானவில் வரும், அதை பார்ப்பேன், பார்த்துட்டு பூமி மேலே வெள்ளத்தை இனிமேல் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். மனுஷனோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இது யார் கூட பண்ணார்? நோவா, அவனுடைய பிள்ளைகள் இல்லை, அவங்க தான் இருந்தாங்க அப்போ. ஆனால் பாருங்கள், அந்த உடன்படிக்கை அவங்களுக்குள்ளே இருந்து வெளியில் வந்த நமக்கும் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுதுன்றதை கவனிங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இங்கே ரெடியாக பார்க்குறோம், கிளியராக பார்க்குறோம், தெளிவாக பார்க்குறோம். நோவாவுக்குள் நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நோவாவின் மூலமாக நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு, அஷூரன்ஸ், ரைட், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ரைட்? கட்டளைகள் பிரமாணங்களும் நோவா மூலமாக கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரைட்? அப்போ இதே மாதிரி தான் அந்த கிறிஸ்துவுக்குள்ன்ற அந்த ஆசீர்வாதங்களும். கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்து மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ரைட்? கிறிஸ்து மீது வந்த அந்த ஆசீர்வாதம் நமக்கும் வருகிறது. ரைட்? இதான் இந்த பிரின்சிபல். ஆதாமை வச்சு போன வாரம் பார்த்தோம், இந்த காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கி நோவாவின் மூலமாக இந்த காரியங்கள்லாம் எப்படி செயல்பட்டுதுன்றதை பார்த்தோம். கர்த்தர் ஒரு மனுஷனை எப்படி பார்க்குறாரு? அவனை தனி மனுஷனாக மட்டும் பார்க்கல, அவனுக்குள்ளே இருந்து வெளிவருகிற அந்த வம்சத்தையும் கர்த்தர் பார்க்குறார் அப்படின்ற அந்த பாயிண்ட்டையும் பார்த்தோம். அந்த ஒரு மனுஷன் மேலே வைக்கப்படுகிற ஆசீர்வாதமும் சரி, சாபமும் சரி, இல்லை நியாய தீர்ப்பும் சரி, அவனையும் அவன் பிள்ளைகளையும் பாதிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அவனுக்குள்ளே இருந்து வெளிவருகிற அந்த பிள்ளைகளை பாதிக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த பிரமாணங்கள் அடிப்படையில் தான் அந்த கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, செயல்படுகிறது. அடுத்த வாரம் நம்ம ஆபிரகாமை குறித்து பார்க்க போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு மெசேஜில் அதெல்லாம் முடிக்க முடியாது. அது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சராக இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த சத்தியங்களை, அதை இன்னும் அதிகமாக விலாவரியாக நீங்கள் அங்கே பார்க்க முடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். கட்டாயமாக தவறாமல் அடுத்த மெசேஜுக்கும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த காரியங்களெல்லாம் கேளுங்க. இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு உள்ளே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து அனுபவிப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல தைரியமும் விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள், இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ண விரும்புகிறவங்க, உங்கள் ஸ்க்ரீனில் பேங்க் இன்ஃபர்மேஷனும் ஊழியத்தோட அந்த QR கோடும் இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் கர்த்தருடைய இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்போது கர்த்தர் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். நீங்கள் உங்களுடைய திராணிக்கு ஏற்ற விதத்தில் கொடுக்குறீங்க, கர்த்தர் அவருடைய திராணிக்கு ஏற்ற விதத்தில் அளவில்லாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் கர்த்தருடைய செயல்பாட்டு முறை. நம்முடைய பலத்துக்கு தக்கதாக செய்கிறோம், அவர் அவருடைய பலத்திற்கு தக்கதாக நமக்கு நன்மை செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவராஜ்யத்தின் இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தயவை உங்கள் வாழ்வில் அறுவடையாக கொண்டு வருவார். பணத்தின் காரியங்களில் பெருக்கத்தை கட்டளையிடுவார், செல்வத்தின் காரியங்களில், ஐஸ்வர்யத்தின் காரியங்களில் பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த பேங்க் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நீங்கள் கர்த்தர் சொல்கிறபடி உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த காரியத்தின்படி நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கைகளை அனுப்புங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். பிதாவே, உம்மால் ஆகாதது என்று எதுவும் இல்லை, உம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை. தாப்பனே, உம்முடைய ஜனத்தை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களுக்கு நடக்கட்டும். தாப்பனை, எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி அவர்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனை, உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரத்தில் பாயட்டும். எல்லா விதமான வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள், வலி, வேதனைகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே
மென்டல் ப்ரெஷர்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினால. இருதயத்தில் உண்டாயிருக்கிற பலவீனங்கள் நீங்குவதாக. இருதயம் பலப்படுத்தப்படட்டும். இரத்த நாளங்கள், அந்த ஆர்டரிஸ், வெயின்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சரியான விதத்தில் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் இன்றும் குணமாக்குகிறவராக இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே குணமாக்குகிற தேவனாக, யெகோவா ராஃபாவாக நீர் இருக்கிறீர். உம்முடைய தெய்வீக வல்லமை மக்களை தொடட்டும். உம்முடைய தெய்வீக வல்லமை அந்த வியாதிகளை நீக்கட்டும். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இருதயத்திலே சமாதானம், மனதிலே சமாதானம். தாப்பனை முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், செழிப்பதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனை இந்த காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். இந்த காலத்தில் அவங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ், அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த டைரக்ஷன்ஸ் மக்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனை கண்களை திறந்து விடுங்க. வழி நடத்துதல் உண்டாகட்டும். போக வேண்டிய பாதையை தெளிவாக காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை உம்முடைய ஜனம் அங்கே இங்கேன்னு பலவிதமான பாதைகளில் விலகி ஓடாமல் உம்முடைய சித்தத்தில் நடக்க உதவி செய்யுங்க. உம்முடைய காரியங்களை நிறைவேற்ற உதவி பண்ணுங்க. தேவ ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களாக, தேவ ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு கிங்டம் மென்டாலிட்டி அவங்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனை பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை இந்த ஜனம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். பிதாவை இவர்களுடைய பண தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போவதாக, முற்றுமாய் அழிந்து போவதாக. தாப்பனை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். ஒரு பூரணமான விடுதலை உண்டாகட்டும். உம்மை சேவிக்க, உம்முடைய திட்டத்தை பின்தொடர ஒரு ஃப்ரீடம் உண்டாகட்டும். தாப்பனை பிதாவே நீர் சர்வ வல்லவர், உம்மால் எல்லாம் கூடும். பிதாவே நீர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். மக்களை ஆறுதல் படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். வியாதிகளை நீக்கினபடியால் ஸ்தோத்திரம். பண பிரச்சனைகளை நீக்கினபடியால் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்தபடியால் ஸ்தோத்திரம். Hallelujah to Jesus. Praise you Father. Praise you Jesus. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாங்களும் பார்த்து கேட்டு சந்தோஷப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுடைய சாட்சிகள் மற்றவர்களையும் ஊக்குவிக்கும். ரைட், அவங்களும் கர்த்தரை நம்பி பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வாரமும் இந்த போதனை கேளுங்க, உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த போதனையோட இந்த வீடியோ, இந்த லிங்க்கை மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. ரைட், உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு பயன்பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.